இந்த நாளிலும் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் அதை குறித்து சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய இரக்கங்களும் கிருபைகளும். இரக்கம் மனிதனிடத்திலும் உண்டு, அப்படி தானே? இரக்கமுள்ள குணமுள்ளவங்க பலர் உண்டு. சிலர் கடின இருதயமுள்ளவர்களாக இருப்பாங்க, சிலர் ரொம்ப இரக்க குணமுள்ளவர்களாக இருப்பாங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரு? இறங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் அப்பன் இறங்குகிற தகப்பன் இல்லையா? மனுஷர் இறக்க குணம் உள்ளவர்களும் உண்டு. இந்த கிருபை தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை தேவனிடத்திலிருந்து வருகிறது, மனுஷர் தர முடியாது. அதுதான் கிருபைக்கும் இரக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். இது மிகுந்த கிருபையுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். அவரை குறித்து சொல்லும்போது யோனா சொல்லுகிறார் ஒரு வார்த்தை. யோனா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை படியுங்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவனென்று அறிவேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளது. கொஞ்சம் கிருபை இல்லை. எப்படி கிருபை? அவருடைய கிருபை மிகுந்த கிருபை உள்ள தேவன் அப்படி என்று அவர் சொல்லுகிறார். ஆகையினால தான் நான் என் ஊரை விட்டு தர்ஷீசுக்கு ஓடி போனேன். கர்த்தர் போக சொன்ன இடம் நினிவே. நீர் மனஸ்தாபப்பட்டு இரக்கமும் கிருபையும் தயவும் உள்ளவராக இருக்கிறபடினாலே அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு விடுவீர் என்று அறிந்து தான் நான் தர்ஷீசுக்கு போனேன் என்று தன்னுடைய காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிறான். அப்படியானால் தேவன் இரக்கமுள்ள தேவன், மிகுந்த கிருபை உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபை நம்ம மேலே இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். மிகுந்த கிருபை உள்ள தேவன். ஆமென். நம்மை கிருபையாய் ரட்சித்தார். ஆண்டவர் கிருபையாய் ரட்சித்தார். இன்னும் அவர் தன்னை குறித்து சொல்லும்போது, தன்னுடைய காரியத்தை குறித்து சொல்லும்போது, யாத்ராகமும் 33வது அதிகாரம் 19வது வசனத்தை, ரோமர் 9:15 இந்த 2 வசனங்களையும் படித்தீர்களானால் தெரியும். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. ரோமர் 9:15. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆமென். இது எப்போது இந்த கர்த்தர் இந்த மோசே இடத்துல இந்த வார்த்தையை யாத்ராகமத்தில் சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கி ஒரு பெரிய விக்கிரகாராதனை செய்து தேவனுக்கு விரோதமான பெரிய பாவம் பண்ணிவிட்டார்கள். தேவனை எரிச்சல் ஊட்டுகிற, தேவனை மிகுந்த கோபத்துக்குள்ளாக்குகிற ஒரு பெரிய பாவம் அவருடைய இடத்துல காணப்பட்டபடினாலே கர்த்தர், அது முந்தின வசனங்களில் இந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். ஆகையினாலே ஆண்டவர் மிகுந்த கோபப்பட்டு, நான் இனி உங்களோட வரவே மாட்டேன், இந்த ஜனங்கள் வணங்காக்கடுத்துள்ள ஜனங்கள், நான் இவர்களை மன்னிக்க மாட்டேன் இப்படின்னெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த தேவ கோபத்துக்கும் தேவன் தருகிற அந்த தண்டனைக்கும் நடுவாக மோசே நின்று பரிந்து பேசி, அதில் ஒரு வசனத்தில் கூட கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறோம். அப்படி தேவனை நோக்கி அந்த கோபம் ஆறும்படியாக தேவனை நோக்கி அதிகமாக கெஞ்சி பிரார்த்தித்தார். ஆண்டவரே மன்னித்தரலும், இந்த ஜனம் வணங்காக்களத்துள்ள ஜனம்தான், என்றாலும் உம்முடைய நாமத்து நிமித்தம் இவர்களை மன்னித்து விடும்,
இவர்களுக்கு இறங்கும், இவர்களுக்காக பரிதாபம் கொள்ளும், நீர் எங்களோடு வந்து தான் ஆக வேண்டும், மற்ற ஜனங்களெல்லாம் என்ன நினைப்பாங்க இப்படின்னெல்லாம் சொல்லி பல காரியங்களை சொல்லி மோசே ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். என்னுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது, அது யார் மேலே இருக்கிறதோ அவங்க மேலே இரக்கமாக இருப்பேன், கிருபையாயிருப்பேன் என்று கர்த்தர் மோசே இடத்துல சொல்லுகிறார். அதே வசனத்தை ரோமரில் சொல்லும்போது அதை எடுத்து பவுல் அப்போஸ்தலர் ரோமன் நிருபத்துக்கு அந்த காரியத்தை எழுதுகிறார். இப்படி ஜனங்கள் கெட்டு போய்விட்டார்கள், சீர்கெட்டு போய்விட்டார்கள், பாவம் செய்து விட்டார்கள். அவர்களுக்கு நடுவாக மோசே நின்று ஜெபித்தபடியினாலே கர்த்தர் இந்த வார்த்தையை, நான் எவன் மேல் கிருபையாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று கர்த்தர் தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இந்த முழு ஜனமும் முழு சபையும் பாவத்துக்குள்ளாக்கி தேவனுடைய கோபத்துக்குள்ளே ஆளாகி இருக்கும்போது மோசே இடத்துல நான் உன்னோடு இரக்கமாயிருப்பேன், நான் உன்னோடு கிருபையாயிருப்பேன் என்று மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் எங்கிருந்து வருகிறது என்றால், பாவம் செய்த மனுஷர் நடுவில் இருந்து அவர்கள் கோபத்தை ஊட்டும்போது, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனை எரிச்சல் ஊட்டும்போது தேவனுடைய கிருபையும் அந்த இடத்துல வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. பாவம் பெருகின இடத்துல கிருபையும் பெருகிற்று என்று ஒரு வசனம் உண்டு. அப்படியானால் பாவம் எங்கு காணப்படுகிறதோ அங்கு தேவனுடைய கிருபையும் விளங்குகிறது. இதுதான் தேவனுடைய மகா பெரிய தயவு, இரக்கம். தீத்துவில் கூட ஒரு வசனம் உண்டு, அதாவது அதை படிக்கலாம் என்று நினைக்கிறேன், 3வது அதிகாரம் 2வது வசனம் என்று நினைக்கிறேன். தீத்து, ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை. 3-4வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, அடுத்த வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நமது கிருபையினால், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. இதில் சொல்லும்போது சொல்லுகிறார், நம்முடைய பவுல் அப்போஸ்தலன் தீத்துக்கு எழுதும்போது எழுதுகிறார், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, பிரசன்னமாய் தேவனிடத்தில் தயவு நிறைவாக இருக்கிறது. அவரிடத்தில் தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பினால தான் தன்னுடைய செல்ல குமாரனை, தன்னுடைய மடியில் இருந்த குமாரனை இந்த ஜனங்களுக்காக, பாவம் பண்ணின ஜனங்களுக்காக ஆண்டவர் அனுப்பி தந்தார். அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை தான் ஆண்டவர் இந்த பரலோக மேன்மையெல்லாம் விட்டு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். குமாரனும் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து மனுஷன் மேல் வைத்த அன்பினாலே அவர் இந்த பெரிய கிருபையை நம்ம வைத்தபடியினாலே, அன்பு அல்ல, அந்த கவனியங்கள் அந்த 4வது வசனத்தில், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமானது. அவரிடத்திலிருந்து அப்படியே வெளிப்பட்டது, பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தமாக அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. ஹல்லேலூயா. நான் நல்லவனாக இருந்தேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா காணிக்கை கொடுக்குறேன், நான் என் குணம் எப்படிப்பட்ட குணம், அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, நான் நல்லவளாக இருந்தேன், அதனால தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த வேத புஸ்தகம் முழுவதும் கிருபை இரக்கம் முழுவதும் நிறைந்ததாக இருக்கிறது. தேவனிடத்திலும் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருந்தாலும் கூட அவர் மனுஷர் மேலே என்ன வைக்கிறாரு? கிருபையையும் இரக்கத்தையும் அன்பையும் வைக்கிறார். அவருடைய அன்பு அது அளவிட முடியாத அன்பு, அவருடைய இரக்கம் அது சொல்லி வர்ணிக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய இரக்கம். அவருடைய கிருபை பெரிய கிருபை. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில்
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. அதான் முதல்ல சொன்னது போல, நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்ம நல்லவங்கன்னு பார்த்து ஆண்டவர் ரட்சிக்கவில்லை. குடிகாரர்களை ரட்சிக்கிறார், துன்மார்க்கரை ரட்சிக்கிறார், கொலைபாதகரை ரட்சிக்கிறார், பொல்லாதவர்களை ரட்சிக்கிறார், வெறியர்களை ரட்சிக்கிறார். எப்பேற்பட்ட பாவியை ரட்சிப்பதற்கு அவருக்கு தடையே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் நாம் நல்லவங்களாக இருந்ததுனால நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டார், அல்லது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால கர்த்தர் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லுவதற்கு இடமே இல்லை. நம்ம அதனால் ரட்சிக்கல. எதனால் ரட்சித்தார்? அவர் நம்ம மேலே வைத்த தயவும் தேவனுடைய அன்பும் நம்மிடத்தில் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே அவர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், இந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இந்த நிருபங்களெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், கிருபை கிருபை, தேவனுடைய கிருபை தேவனுடைய கிருபை. இன்றைக்கி நாம் ஊழியம் செய்கிறேன் என்றால் எதனால் செய்கிறேன்? தேவனுடைய கிருபையினாலே மாத்திரமும். கர்த்தருக்காக பாடுபட முடிகிறதா? கர்த்தருடைய கிருபையினாலே மாத்திரம். எதை எடுத்தாலும் கர்த்தருடைய காரியம் கிருபையை சார்ந்தே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுய பெருமையோ சுய மேட்டுமைகளோ சுயத்தில் எந்த காரியங்களோ நம்மிடத்தில் வந்துவிடவே கூடாது. எப்போதும் கிருபையை சார்ந்து கொண்டவர்களாக இருந்தால் பாக்கியவான்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். அப்படியானால் நாம் ரட்சிக்கப்படாத ஜனங்களை காணும்போது இருதயத்தில் ஒரு பரிதாபம் வர வேண்டும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? என்னை கர்த்தர் ரட்சித்தாரே, என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றினாரே, என்னை அவருக்கு சொந்தமாக மாற்றினாரே, இவங்க ரட்சிக்கப்படவில்லை. நம்முடைய குடும்பத்தார் அநேக ரட்சிக்கப்படலை இல்லையா? நம்முடைய வீட்டில் உள்ளவங்க அநேக ரட்சிக்கப்படவில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படலை. அவங்க கூட அவங்க இடத்துல ஒரு நீங்கள் பரிதாபம் கொள்ள வேண்டும். அவளிடத்தில் போய் இந்த ரட்சிப்பை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மறைத்து வைக்கவே கூடாது. நம் சொன்ன வார்த்தை உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு நாள் இந்த வார்த்தை அவர்களை சந்திக்கும், அவளோடு இந்த வார்த்தை பேசும். ஆகையினாலே யாரிடத்துல நாம் கர்த்தருடைய வசனத்தை சொன்னோமோ அது ஒன்று வீணாய் போய்விடவே போகாது. ஆகையினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லியே ஆக வேண்டும். இது பெரிய ரட்சிப்பு. எபிரேயர் நிருபக்காரர் சொல்லும்போது இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? பெரிய ரட்சிப்பு. எப்படி ரட்சித்தார்? கிருபையினாலே ரட்சித்தார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அவருடைய தயவினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே மாத்திரமே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் மேன்மை பாராட்டுகிறோம். நம்மை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கக்கூடாது. எப்போதும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அவரை குறித்தே அவருடைய நாமத்தையே உயர்த்த வேண்டும். அவருடைய நாமத்தையே மேன்மை பாராட்டி கொண்டிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இத்தனை ஜனங்கள் அழியும் போது நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே என்று நினைக்கும் போது அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் துதிக்கலாமா? இந்த ரட்சிப்பை நினைத்து துதிக்கலாமா? கர்த்தர் நம்மை ரட்சித்தாரே, மீட்டு கொண்டாரே, நம்ம மேலே அன்பு வைத்தாரே, நம்முடைய கிருபை வைத்தாரே. கிருபை எத்தனை பெரிய கிருபை! ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீட்டு கொண்ட கிருபை, நம்மை தேடி வந்த கிருபை. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆகாதவர்களாய் கிடந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், தூரமாய் கிடந்தோம், பாவம் செய்து கொண்டு இருந்தோம். நம்மை யாரும் விரும்புவார் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் தள்ளப்பட்டவர்களாக இருந்தோம். கர்த்தர் நம்மை தேடி வந்து மீட்டு கொண்டார், தேடி வந்து ரட்சித்தார். ஹல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம். மனுஷர் மேல் வைத்த அந்த அன்பு நம்ம மேலே பிரசன்னமானது, அந்த தயை நம்ம மேலே பிரசன்னமானது. ஆகையினால் ஏதோ காணிக்கை கொடுத்து நான் தான தர்மம் பண்ணி ஏதோ நீதியின் கிரியைகளை செய்தபடினாலே ரட்சிக்கவில்லை, கிருபையினால் ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையினால் நீதிமான்களாக மாற்றினார். எல்லாம் கிருபையே.
எல்லாம் கிருபையே, எல்லாம் கிருபையே. ஆமென். கிருபைக்காய் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிருபை கிருபை கிருபையை புகழ்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபாலா ஹதனா மாஷா ரிதா ரிதலா துனமாலி ஹமாரா கோ ஸைரித லிதா லௌதுரியா லஹோ லிஸனாய் ஷகானா மௌதியா லபோரி மனஸ்யா லபோரியா ரிஸ்மைன் இஸ்மிக் லை ஷகானா ஹதுனா லிஸானமா கலபோ ஷபாரயா. என்மேல் வைத்த கிருபை கிருபை கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகா பெரிய இரக்கம் கிருபை, இதை நினைத்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை படியுங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். இது எந்த சூழ்நிலை? பூமி எங்கும் பாவம் அக்கிரமம். தேவன் ரொம்ப மனஸ்தாபப்படுகிறார். இந்த மனுஷனை உண்டு பண்ணி விட்டேனே என்று அவர் அதிகமாக மனஸ்தாபப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமென். இந்த நோவா எப்படிப்பட்டவராயிருந்தார் என்றால், நோவா அவரை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் உத்தமனுமாயிருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர்கிட்ட முழு உலகமும் பாவத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கும்போது, அநியாயம் அக்கிரமம் அசுத்தமும் பாவம் நிறைந்து கிடக்கிற நேரத்தில் ஒரே ஒரு மனிதன், அவர் நோவா. அவர் எப்படி இருந்தார்? உத்தமனாயிருந்தார், நீதிமானாயிருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார். எப்படி முடியும் பார்த்தீங்களா? எப்படி அது முடிகிற சாத்தியமான காரியமா? நோவா காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு தயை கிடைத்தது. தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமென். கிருபையை குறித்தெல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். நோவாவுக்கோ பாருங்க, அந்த கோன்னு சொல்கிறது எவ்வளோ அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கோ, அது மேலே வசனங்களை எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாவம், எவ்வளோ ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார். நான் இனி இந்த பூமியை முழுவதும் அழிக்கப் போகிறேன் என்று தான் சொல்லுகிற நேரத்தில் அந்த ஒரு மனுஷன் இருக்கிறானே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தவர். அவன் நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தார். அப்படியானால் இந்த முழு உலகத்தையும் அழிக்கும் போது இந்த நோவாவுக்கு இரக்கம் பாராட்டாமல் இருக்க முடியுமா? அவனை காப்பாற்றாமல் இருக்க முடியுமா? கர்த்தர் நீதியுள்ள தேவன் அல்லவா? அவர் சொல்லுகிறார், நான் எல்லாரையும் அழிக்க போகிறேன், நீ உன்னை காப்பாற்றும்படி உன்னுடைய குடும்பத்துக்காக உனக்காக ஒரு பேழையை செய் என்று சொன்னார். பேழையை செய்தார் நோவா. செய்து கொடுத்தவங்க இவங்க தான், இந்த அக்கிரமக்காரர் தான் வந்து பேழையும் கூட செய்து கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் செய்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. இவர் சொன்னார், மழை வரப்போகிறது, மழை வந்து இந்த முழு உலகத்தையும் அழிக்க போகிறது, ஆகையினால் எல்லாரும் இந்த பேழைக்குள்ளே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தார். யாரும் செவி கொடுக்கவில்லை. இந்த தாத்தாவுக்கு என்னமோ பிடிச்சிருச்சு, மண்டைக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்னமோ நினச்சிட்டு இவர் என்னென்னமோ பண்ணுறாரு. என்ன அந்த காலத்தில் மழை பெய்கிறது இல்லை, அதனால் என்ன மழையாவது பெய்யவா போகுது நினச்சிட்டு அவங்க எப்போதும் இருக்கிறது போல் அநியாயம் அக்கிரமும் பாவம் அசுத்தமும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வேளையில் அவர் பேழையை கட்டி முடித்தார். இப்போது ஆண்டவர் சொன்னார், காட்டு மிருகம் நாட்டு மிருகம் ஊரும் பறக்கும் பறவைகள் ஊரும் பிராணி எல்லாத்தையும் பேழைக்குள்ளே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னார். ஜோடாக கொண்டு வந்தார். அதெல்லாம் காரியங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் படித்தால் நன்றாக தெரியும். எல்லாம் வந்து பேழைக்குள்ளே அடைந்தது, எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தபடியினாலே இந்த முழு உலகத்தையும் அழிக்கிற வேளையிலே நோவாவை அழிக்க முடியவில்லை. கர்த்தர் நோவாவை அழிக்க முடியவில்லை. நோவா காப்பாற்றப்பட்டார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமென். இப்படி தான் பாருங்கள், இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது. இந்த காலத்தில் அதுதான் நடந்துட்டுருக்கு. அப்புறம் வசனம் சொல்லியிருக்கிறது, அன்னைக்கு நோவா காலத்தில் மழையினால் அழைத்தேன், இந்த காலத்தில் எப்படி அழைக்க போகிறேன்?
அக்கினியினாலே அழிக்க போகிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், இந்த உலகம் அவ்வளோ பயங்கரமான நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது. மனுஷனிடத்தில் தெய்வ பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எழலவேன்னு இல்லை, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் இல்லை, கர்த்தரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோ விருப்பமோ ஒன்றுமில்லை. பாவத்தை செய்து தண்ணீரை போல குடித்து கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் பாவம் பெருகிவிட்டது. நோவா காலத்தின் பாவத்தை விட எத்தனையோ மடங்காக பாவம் இந்த நாட்களில் பெருகி கொண்டே வருகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களே, கவனமாக இருப்போம். பாவம் யாரையும் விட்டு வைக்கிறதில்லை. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். யாரிடத்தில் சொன்னார்? காயினிடத்தில் சொன்னார். அவன் சகோதரனோடு எரிச்சலாக இருந்தான், சகோதரனை பகைத்தான், சகோதரனை கொல்லணும்னு நினச்சிட்டான். பாருங்க, பகை விரோதம் இருதயத்தில் இருக்குமானால் பாவம் நம்முடைய வாசற்படியிலே, அது வீட்டு வாசற்படியோ இருதயத்தின் வாசற்படியோ வந்து படுத்து கிடக்கும். படுத்தா எழுப்ப முடியுமா? வெளியே தள்ள முடியுமா? படுக்கிறதுக்கு இடம் கொடுக்காதுங்க. கொஞ்சம் பகை வந்தாலும் அதை வெளியே தள்ளிடுங்க. கொஞ்சம் கோபம், கொஞ்சம் எரிச்சல், யார் இடத்துலையா? மாமியார் இடத்துலையா? பிள்ளை இடத்துலையா? கணவனிடத்துலையா? யாரிடத்துல என்ன பகையோ கோபமோ ஒரு சின்ன டாட்டுக்கு இடத்த கொடுத்தீங்கன்னா அது வந்து உள்ள அப்படியே வந்து ஆட்கொண்டும், அது மட்டுமல்ல படுத்து கிடக்கும், போகாது, கொன்றுவிடும், அழித்துவிடும். பகை மிகவும் வேதனை உள்ளது. பகையை குறித்து 1 யோவான் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பயங்கரமானது பகை. கொன்று போடும், அழித்து போடும், ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து போடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். பகை இருதயத்தில் எழலவேன்னு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்முடைய எவ்வளவோ பாவங்களை மன்னித்தார் அல்லவா? நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் மன்னிக்க வேண்டும். ஆமேன். மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அவர் எவ்வளோ கிருபையுள்ளவராக இருந்து நமக்கு பாவங்களை மன்னித்திருக்கிறார். அப்படியானால் நாமும் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், நோவாவும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள். நோவா கர்த்தர் தனக்கு கடைசி, இந்த 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்கள், நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்து முடித்தான். தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தான். அப்படியெல்லாம் ஆண்டவரை இப்படி செய்கிறேன் என்று நோவா திருப்பி கேட்கவே இல்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார். இன்றைக்கும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மிடத்தில் என்ன அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே கை கொள்ள வேண்டும். இப்போ ஞானஸ்நானத்துக்கு எத்தனை கேள்வி கேட்குறாங்க. ஞானஸ்நானம் எடுக்கணுமா? கண்டிப்பாக நான் குழந்தையிலே எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே யாராவது இருக்கீங்களா? ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இயேசுவே ஞானஸ்நானம் எடுத்தாரே, பிதாவாகிய தேவன் அவர் முன் குறித்து வைத்திருந்தார். யோவான் ஸ்நானம் எல்லாம் போய் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று இயேசுவிடத்தில் அவர் சொல்லி இருந்தார். அவர் அந்த காரியத்தை வைத்திருந்தார். அதை அப்படியே செய்தார். அப்போது பரலோகம் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் பிராவை போல் வந்து இறங்கினார். அங்கே மேகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்க. பிரியம் அப்போ தான் வந்தது. நேசகுமாரன் தான், உண்மைதான். ஆனால் பிதாவுடைய பிரியம் எப்போது வந்தது? அவர் ஞானஸ்நானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரையேறி வந்தபோது தேவனுடைய பிரியம் அவருடைய மேல் வந்தது. பிதா மகிழுகிறார், சந்தோஷப்படுகிறார். அவர் அங்கிருந்து சும்மா இருக்க முடியவில்லை, சொல்லுகிறார். இந்த மேகத்திலிருந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமாக இருக்கிறார். அப்படி கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேலே வர வேண்டுமானால் நீங்கள் கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். இந்த காரியத்தில் கவனமாக இருப்போம். கர்த்தர் நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு என்னென்ன சொன்னாரோ அதை கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னும் ஒருவரை குறித்து நாம் பார்க்கலாம். பவுலப்போஸ்தலன் அவர் தன்னுடைய கிருபையினாலே பெற்ற காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. அவருடைய சரீரத்திலே அதிகமான பலவீனம் இருந்தது. ஆகையினாலே அவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் 3 முறை அவரிடத்தில் கேட்டார். கர்த்தரிடத்தில் கேட்டார். எத்தனை வேளை? 3 முறை. நம்ம ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுருவோம். சரி, பலவீனமாக இருக்குது இப்படி இருக்குது, இப்படி யாரும் ஏதாவது செஞ்சுக்கிடுவோம், அதை ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு நம்ம காரியத்தில் போயிடுவோம். அவர் 3 முறை ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணின போது கர்த்தர் சுகம் கொடுத்தாரா? சுகம் கொடுத்தாரா? கொடுக்கல. அவர் என்ன சொன்னார் அதுக்கு? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் படியுங்கள், 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். இப்போ பாருங்க, அவர் சொல்கிறாரு, உனக்கு பலவீனம் இருக்கட்டுப்பா, உன் சரீரத்தில் கஷ்டம் இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் நான் என்னத்தை கொடுக்குறேன் உனக்கு? சுகத்தை தரவில்லை. எதை தருகிறேன்? கிருபையை தருகிறேன். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய கிருபை எவ்வளோ விலையேற பெற்றது! நாம் அனுபவிக்கிற இந்த சுகத்தை காட்டில் அவருடைய கிருபை விலையேற பெற்றது. அல்லேலூயா. ஆச்சரியமானது, அதிசயமானது. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பலன் நம்முடைய பலவீன நேரத்தில் எப்படி விளங்குமா? பூரணமாய் விளங்கும். ஆகையினாலே அவர் கீழே சொல்லும்போது சொல்லுகிறார், 10ஆம் வசனத்தையும் படியுங்கள். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக எண்ணுகிறேன் என்று சொன்னார். அப்புறம் சொல்கிறார், பிரியப்படுகிறேன் என்று சொன்னார். இப்போ இந்த வியாதியை வச்சுட்டு நான் இந்த வியாதியில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ வேதனை இல்லையா? எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஆண்டவர் இன்னும் சுகந்தரலையே நமக்கு முறுமுறுப்பு தான் உண்டாகுது, சோர்வு தான் உண்டாகுது, கவலை தான் உண்டாகுது, கஷ்டம்தான் உண்டாகுது. ஆண்டவர் பவுலப்போஸ்தலனிடத்தில் சொல்லும்போது சொல்கிறார், இந்த பலவீன நேரத்தில் உனக்கு என்ன விளங்கும்? என் கிருபை. அப்போ அவருடைய கிருபையை அனுபவிக்கும்படியாக அவர் பல பாதைகளிலே நம்மை நடத்துகிறார். பலவீனமா, கஷ்டமா, நிந்தையா, அவமானமா, நெருக்கமா, துன்பமா, இடுக்கனா, இவை எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தர் அவருடைய கிருபையை நமக்கு அளவில்லாமல் தருகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அதை விரும்பவே மாட்டோம் இல்லையா? யாராவது நம்ம துன்பப்படுத்துகிறாங்களா, நமக்கு நிந்தை வருகிறதா, நமக்கு பலவீனம் உண்டாகிறதா, அதெல்லாம் நம்ம விரும்பவே மாட்டோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையை அனுபவிக்க வேண்டுமானால் இந்த பாதையின் வழியாக கர்த்தர் நடத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. நடத்தியே ஆவார். ஆமென். கிருபையை விரும்புகிறீர்களா? கிருபையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த பாதைகள் வழியாக கர்த்தர் நடத்தி கொண்டே வருகிறார். அவருடைய கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை நல்லது. நமக்கு ஜீவன் இருக்குது, இந்த ஜீவனை பார்க்கலும் அந்த கிருபை மேலானத கிருபையாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவர் இந்த கிருபையினூடாக நம்மை நடத்தும்படியாக பல பாடுகள், பல நெருக்கங்கள், இதை தப்பித்து போக வேண்டுமென்று, அதை குதித்து போக வேண்டுமென்று, அதை தாண்டி போக வேண்டுமென்று, கர்த்தரை விட்டு விலகி ஏதோ காரியங்களை செய்துவிட வேண்டுமென்று முற்படவே கூடாது.
கிருபை அனுபவிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கிருபை மேலானது, கிருபை மகிமையானது, கிருபை ஆச்சரியமானது. கிருபையை போல அவரிடத்திலிருந்து வருகிற கிருபையை போல இந்த உலகத்தில் எந்த நன்மையும் நமக்கு கிடைக்கவே முடியாது. யாரும் நமக்கு தரவே முடியாது. அவருடைய கிருபை அவ்வளோ விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. இன்னும் பாருங்க, ஏசாயா 54 அதிகாரத்தில் படிக்கும்போது 54 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். 8ஆம் வசனத்தை படியுங்கள். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இது யார் சொல்லுகிறது? கர்த்தர். இது என்ன கிருபை? நித்திய கிருபை, நித்தியமானது, மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற கிருபை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இல்லையா? அப்படியானால் அந்த தேவனிடத்தில் என்ன வந்து கொண்டு இருக்கிறது? கிருபை வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தரை நேசிக்கிறீர்களா? கர்த்தரை பற்றி கொள்ளுகிறீர்களா? கர்த்தரே எனக்கு போதும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுகிறீர்களா? இருதயத்திலே நினைத்து கொள்ளுகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள். அவரிடத்திலிருந்து கிருபை மாறியாய் பொழிந்து கொண்டு இருக்கும். அது நித்திய கிருபை. ஹல்லேலூயா. நீ கொஞ்ச நாள் வந்து இருந்து அப்புறம் விட்டு விடுகிற கிருபை அல்ல, அது நித்திய கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். நம்ம மேலே மனதுருகுகிறார், மனதுருகுகிறார். அல்லேலூயா. நம்ம கஷ்டப்படணும்னு அவர் விரும்பலை. அவர் நம்முடைய கஷ்டம், வேதனை, பாடுகளை பார்த்து மனது உருக்கமாக இருக்கிறார். உருக்கமாக நம்ம அதான் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறார்? உன்மேல் மனதுருகிறவராக இருக்கிறேன், நான் கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருப்பேன். மலைகள் விலகி போகும். சிலரை நம்ம குடும்பத்தில் மலையை போல் நம்பி இருந்தேன், ஐயோ கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு அழுகிறவங்க உண்டு. எனக்கு கடந்த நாளில் ஒரு சகோதரியோடு பேசி கொண்டிருக்கும்போது அவள் சொன்னார்கள், ஒரு அருமையான குடும்பம், அந்த குடும்பத்தில் திடீரென்று கணவன் ஹார்ட் அட்டாக்கில் மரித்து போய்விட்டார். ஒரே மகன், இருவருக்கும் வேலை உண்டு, நல்ல சம்பளம், நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று வீட்டை ஆரம்பித்தார்கள். வீட்டு வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. எதிர்பாராத விதமாக திடீரென்று கணவன் மரித்து விட்டார். இந்த சகோதரி அப்படியாய் துடித்து விட்டார்கள். எப்படி இருக்கும்? தாங்க முடியாத ஒரு பெரிய காரியம். இந்த மலைகள் விலகிவிடும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து விடும், போய்விடும், இடத்த விட்டே போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இந்த ஆள் இல்லை, இந்த வீட்டை கட்டினவர் அவர் தான் செஞ்சு முடிக்கணும். இப்போ செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த சகோதரி ஏன் என்று கேட்கிறார்கள் கேள்வி. ஏன் நாங்கள் பக்தியாக இருந்தோமே, கர்த்தரை நேசித்தோமே, கர்த்தருக்காக ஜீவித்தோமே, கர்த்தருக்காக கொடுத்தோமே, எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாக இருந்தோமே. அவர் ரொம்ப பக்தியுள்ள ஒரு மனுஷன். அவர் பரிசுத்தவானாக இருந்தார். அவருடைய வேலை முடிந்தது, கர்த்தர் கூப்பிட்டார், அவர் போய்விட்டார். அல்லேலூயா. இதுதான் உலகம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆமேன். அதான் இங்கே இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு தான் சொல்லுகிறார். போனவர்களுக்கு கவலையே இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு கிருபை விலகாதது. அல்லேலூயா. கிருபை போதுமானது, கிருபை விலகி விடாதது, நித்திய கிருபையாக இருக்கிறது. அப்படி என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யாராவது குடும்பத்தில் இழந்து விட்டீர்களா? கவலைப்பட்டு கொண்டு இன்னும் அழுது கொண்டே இருக்கிறீர்களா? அழாதீர்கள். கர்த்தர் முகத்தை பார்த்து கொள்ளுங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு கிருபையை தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் கிருபை அல்ல. எந்த கிருபை? நித்திய கிருபை. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இந்த குடும்பத்தில் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் இருந்தது. அவர் போய்விட்டார். அவருடைய இடம் காலியாகிவிட்டது. மலைகள் பெயர்ந்து போய்விட்டது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து விட்டது. ஆனால் கர்த்தர் போனாரா அந்த குடும்பத்தை விட்டு?
இல்லை, கர்த்தர் கூடயே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை விலகாத கிருபையாக இருக்கிறது. ஆமென். இன்னும் இந்த கிருபையை பற்றி சொல்லும்போது புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை படியுங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. கிருபையே, கிருபை என்று சொல்லுகிறார். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அடுத்த வசனத்தை படியுங்கள். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆமென். இந்த கிருபை நாம் எப்போது பெற்றுக்கொள்ளலாம் என்றால், காலைதோறும் புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ காலை தோறும் நேற்று இருந்த கிருபை அல்ல, இன்றைக்கு நாம் அனுபவித்த கிருபை அல்ல, நாளைக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபை எப்படிப்பட்ட கிருபை? புது கிருபை, புதியவைகளாக இருக்கிறது. இன்றைக்கி போட்ட ட்ரெஸ்ஸு பழசாயிருச்சு, நாளைக்கு ஒரு புது ட்ரெஸ் ஆண்டவர் தர்றாராம். சும்மாவா இருப்பீங்க? எப்படி இருப்போம்? காலையிலேருந்து எப்போ தருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்க மாட்டோமா? எதுக்கு புது ட்ரெஸ் கிடைக்கணும். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கிருபையும் இந்த காலை வேளையில் என்னிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள். காலையில் என்னை தேடு, என்னை தேடி வா, என் பக்கத்தில் காத்திரு, நான் உனக்கு புதிய கிருபையை தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. காலையில் எழுந்து கர்த்தர் முகத்தை தேடுகிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்து கர்த்தரை துதிக்கலாமா? ஆமென். அநேக கரங்கள் உயர்ந்தது, சில கரங்கள் உயரவில்லை. நீங்கள் இன்று முதல் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இன்றைக்கி என்ன காலையில் நமக்கு எந்திரிச்சதும் இன்றைக்கி நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது, என்ன சோதனை வரப்போகிறது, என்ன போராட்டம் வரப்போகிறது என்று காலையில் நமக்கு எதுவுமே தெரியாது. காலையில் எந்திரிச்சிட்டோம். அப்படியானால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு என்ன நடக்க போகிறது என்பது என்றால் அவருக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலே காலையில் எழுந்து அவர் முகத்தை தேடி அவர் புதிய கிருபை பெற்றுக்கொண்டோமானால் நமக்கு வருகிற அந்த போராட்டங்களையெல்லாம் எளிதாக கடந்து விடலாம். அந்த நேரத்தில் என்ன கிடைக்கும்? கிருபை கிடைத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நிந்தையா, அவமானமா, பலவீனமா, கஷ்டமா, ஒரு ஆபத்தா, எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சொல்லி கொண்டு வராது. நம்மிடத்தில் திடீரென்று வருகிற ஒரு யுகத்தில், ஒரு பொல்லாத நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் எவ்வளவு பாருங்கள், திடீரென்று வருகிறதே போராட்டங்கள், திடீரென்று வருகிறதே அநேக சோதனைகள், வேதனைகள், மனக்கலக்கங்கள், மரணமும் கூட அப்படித்தானே வருகிறது. ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் என்ன வேணும்? கர்த்தருடைய கிருபை வேணும். கிருபை வேணும். நம்ம அம்மா நமக்கு ஒரு துணையாக இருப்பார்கள், நம்ம அப்பா நமக்கு துணையாக இருப்பாங்க, நமக்கு புருஷன் எனக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்வார். இதெல்லாம் நம்பி மனுஷர்கிட்ட அப்படி சாய்ந்து கொள்ளாதீர்கள். முடியாது. யார் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும்? கர்த்தர் தான் உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய கிருபைக்காக கெஞ்சுங்கள். அதை காலைதோறும் எப்படிப்பட்ட கிருபை? புதியவைகளாக இருக்கிறது. ஆகையினாலே இதெல்லாம் தெரிஞ்ச வசனம்தான், ஆனால் அனுபவத்தில் கொண்டு நடத்துறதில்லை, விட்டுறோம். 2 நாள் ஜெபம் பண்ணால் 3ஆம் நாள் எந்திரிக்க முடியல, சாத்தான் அப்படியே படுக்க வச்சுருவான் இல்லையா? சில நேரம் சரீரத்தில் கஷ்டங்கள் வராதுன்னு சொல்ல முடியும். ஒரு நாள் தவறி விட்டாலும் இன்னும் தொடர்ந்து சரி நேற்றுக்கு தான் ஜெபம் பண்ணலை, இன்றைக்கும் பரவாயில்லை, அப்படி படுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கவே கூடாது. காலையில் எழுந்து கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. காலையிலே நீங்கள் எழுந்து கர்த்தரை காலை நேரத்தில் அதிகமாக துதிக்க மாத்திரம் செய்யுங்க. நல்லா துதியுங்கள். துதியை ஒரு வஸ்திரமாக தரித்து கொள்ளுங்கள். துதிக்க அதோடைய அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் எதுக்கும் ஜெபம் பண்ணாமல் சோத்திரம்னு சொல்லி கொண்டு இருந்தாலே என்ன பெருகும்?
கிருபை தேவனுடைய வசனம், அவருடைய வார்த்தை, பொய்யுரையாத வார்த்தை, இந்த கிருபை நம்மிடத்தில் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை வேணுமா? கர்த்தர் முகத்தையே பாருங்கள். கிருபை வேணுமா? கர்த்தரையே பற்றி கொள்ளுங்கள். கிருபை வேணுமா? அதிகாலையில் அவரை தேடுங்கள். காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். இன்னும் நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் அந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அதாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை படியுங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இப்போது இயேசு கிறிஸ்துவை எபிரேயர் நிருபக்காரர் சொல்லும்போது பிரதான ஆசாரியர் என்று சொல்லுகிறார். இந்த பிரதான ஆசாரியருடைய வேலை என்னன்னா, ஜனங்களுடைய பாவத்து நிமித்தம் பலியிடுகிறதும், அவருடைய பாவத்துக்காக அந்த பலியிட்டு அந்த பலியினாலே வருகிற அந்த பாவ நிவாரணத்தை இந்த ஜனங்களுக்கு கூறுவதும் தான் பிரதான ஆசாரியருடைய வேலை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இந்த பூமியில் வெளிப்பட்டு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் செஞ்சுட்டா ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும். பிரதான ஆசாரியன் அந்த வேலையை செய்து அந்த காளையை, அந்த மாம்சம் வெந்து அது சாம்பலாகிவிட்டதை கண்டார்களானால் அந்த ஜனங்கள் சந்தோஷமாய் திரும்பி போவார்கள். ஏன்? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, இந்த பாவத்தோடு நான் வந்தேன், இந்த ஆடு இந்த பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டது, அது ஒரு சாம்பலாக மாறிவிட்டது, இப்போது என் பாவம் நீங்கி விட்டது என்று அவர் சந்தோஷமாய் திரும்பி போவார். பாருங்கள், இப்போ பரலோகத்தில் வீற்றிருக்க தேவன் பிதாவின் சிங்காசனத்தில் அவருடைய செல்ல மடியில் இருந்தவர் இந்த பூமிக்கு வந்து தன்னையே பிரதான ஆசாரியராய் இந்த பூமியில் வந்து தன்னையே அர்ப்பணித்து கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் கோர பயங்கரமான ஒரு வேதனையை அனுபவித்தார். கைகளில் கால்களில் ஆணிகள் துளைக்கப்பட்டார், விலாவிலே குத்தப்பட்டார், முட்கிரீடம் சூட்டப்பட்டார், சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கோர சிலுவை மரத்தில் அவர் இந்த எல்லாம் இன்னைக்கு நம்முடைய பாவம் மட்டுமல்ல, சர்வலோகத்தின் இந்த பூமி முழுவதும் ஜனங்களுடைய பாவம் அத்தனையும் சுமந்து தீர்த்தார். அவரே ஏற்றுக்கொண்டார், அவரே தன்மேல் சுமந்து அந்த சிலுவை மரத்திலே தொங்கினார். மகா பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன? மகா பிரதான ஆசாரியர். அப்போ அவரிடத்துல அவர் நம்ம மேலே அவ்வளோ இரக்கமுள்ளவராக இருந்து மனுஷ ஜாதியை அவ்வளோ நேசித்து மனுஷ ஜாதியின் மேல் கிருபை வைத்து இந்த அகோர மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. சாதாரணமாய் வந்து மரிக்கவில்லை. அவர் எந்த பாவம் பண்ணியும் ஒரு சிலுவை மரத்தில் தொங்கவில்லை. பாவமில்லாத பரிசுத்தர், மகா பிரதான ஆசாரியர், எல்லா மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக தொங்குகிறார். அவரிடத்திலே முழுவதும் விளங்குவது இரக்கமும் கிருபையும் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கக்கூடாதா? அவரிடத்திலிருந்து வெளிப்படுவது இரக்கமும் கிருபையும் மாத்திரமே. மனுஷரை நம்பி நம்பி அன்புக்காக ஓடுகிறீர்களே, மனுஷனை நம்பி அவரிடத்தில் போய் வேதனையெல்லாம் கொட்டுகிறீர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன பாடு வந்தது, சகிக்க முடியவில்லையே, இந்த சிலுவை அண்டையில் போகக்கூடாதா? சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை பார்க்கக்கூடாதா? உங்கள் வேதனை நீங்கி விடுமே, உங்கள் பாடுகள் நீங்கி விடுமே. அவரோடு கூட சேர்ந்து ஏன் பாடு சகிக்கக்கூடாது? பொய்யான வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லையே. ஆமேன். அவர் எந்த தப்பு பண்ணி இந்த சிலுவை மரத்தில் தொங்கினார்? என்ன அநியாயம் பண்ணிவிட்டார்? என்ன தவறு பண்ணிவிட்டார்? எதையும் செய்யாத, எந்த பாவம் இல்லாத பரிசுத்தர்.
அவர் பாவம் செய்யாமல் இருக்கவில்லை அப்படி என்று அவரை எடுக்கக்கூடாது. அவர் பாவம் இல்லாத பரிசுத்தர். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து பாவம் செய்யாமல் இருக்கலாம். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது, செய்யாமல் தான் இருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் பாவம் இல்லாதவர், தூய ஆட்டுக்குட்டி. ஆமேன். இந்த இடத்துல அவர் சொல்லும்போது, ஆகையினாலே அவரிடத்துல எப்படி போகலாம்? தைரியமாய் போகலாம், கிருபாசன தண்டையிலே போகலாம். இந்த கிருபையின் ஆசனம் என்று சொல்லும்போது, இந்த கிருபாசனம், இந்த கிருபாசனம்னா ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே இருக்கிற அந்த மூடிக்கு தான் என்ன பேர்? கிருபாசனம். யாராவது பாவம் பண்ணிவிட்டு பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இந்த கிருபாசன தண்டையிலே போனால் அவங்க செத்து போயிடுவார். அவர் ஒரு ஆடை அடித்து ஜனத்துக்காகவும் தனக்காகவும் ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தோடும் மிகுந்த தூபவர்க்கத்தோடும் மிகுந்த பயத்தோடு அங்கே போக வேண்டும். அவர் தவறு பண்ணியிருந்தார், அங்கே மரணம்தான். அதுதான் கிருபாசனம். பாருங்கள், இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம்? இரக்கத்தையும் ஏற்ற சமயத்தில் செய்யும் சகாயமும் என்னது அடையவும் எங்கே போய் சேர வேண்டும்? தைரியமாய் கிருபாசன தண்டையிலே போகக்கூடும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடியினால், இயேசு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினபடியினாலே, அவடத்திலிருந்து அந்த சிலுவை மரத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த இரக்கம், கிருபை நமக்கு தாராளம் கிடைக்கிறது, ஏராளம் கிடைக்கிறது. அதை எந்த தவறு பண்ணி விட்டு வந்தாலும் அந்த பாவியை அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை. நான் தவறு பண்ணிவிட்டேன், தப்பு பண்ணிவிட்டேன், பாவம் பண்ணிவிட்டேன் என்றால், நம்ம பிள்ளையே ஒரு தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன வேதனைப்படுறோம் இல்லையா? என் முகத்தை பார்க்காத, என் வீட்டுக்கு வராத, எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாக பேசி விடுகிறோம் அல்லவா? அப்படி தானே நமக்கு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து, நான் யார் எந்த மனுஷனானாலும், அதை நான் முதல்ல சொன்னனே, எந்த குடிகாரனோ, எந்த கொலைபாதகனோ, எந்த துன்மார்க்கனோ, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எந்த அக்கிரமம் செய்தாலும், எந்த அநியாயம் செய்திருந்தாலும், அவன் இயேசுவிடத்தில் வந்தார். அவர் புறம்பே தள்ள மாட்டார். அந்த பாவிக்கு என்ன உண்டு? இரக்கம் உண்டு. அந்த பாவிக்கு என்ன கிடைக்கிறது? கிருபை கிடைக்கிறது. இப்போ 2 பேர் ஆலயத்தில் ஜெபம் பண்ண போனாங்க பார்த்தீங்களா? ஒருத்தன் தன்னுடைய நீதியெல்லாம் சொன்னான், தசமாக கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், உபவாசம் எடுக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், அப்படி இப்படின்னு தன்னையே புகழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் பரிசேயன் அந்த பக்கம் தூரத்தில் நின்று மேலே கூட பார்க்கல, மார்பில் அடிச்சுட்டு சொன்னான், தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு. ஆமேன். பாவிக்கு என்ன கிடைக்கிறது? கிருபை கிடைக்கிறது. அல்லேலூயா. இயேசு ஜீவனை கொடுத்தபடியினாலே, ரத்தம் சிந்தினபடியினாலே நான் தைரியமாக இந்த கிருபாசன தண்டையில் சேரலாம். பாவி பயந்து பயந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாய், ஆண்டவரே நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் தைரியமாக சொல்லலாம். யாரிடத்திலும் சொல்லக்கூடாத எந்த தவறும் அந்தரங்கத்தில் உங்களிடத்தில் இருக்குமானாலும், அந்த தவறை நீங்கள் கர்த்தரிடத்தில் போய் தைரியமாய் மனம் திறந்து, ஒன்றும் அச்சப்படாமல் கூச்சப்படாமல் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லலாம். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அன்புள்ள தேவன், எவ்வளோ கிருபை மிகுந்தவர். அவருடைய அங்கே அவருடைய எந்த இடத்துல பார்த்தாலும் இடத்துல இருந்து கிருபை மாறியாய் வந்து கொண்டே இருக்கிறது, இரக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. மற்றதை போல அல்ல, அவருடைய இரக்கமும் கிருபையும் விசேஷமானது, விலையேறப்பட்டது, குறைந்து போகாதது, குன்றி போகாதது, மாறி போகாதது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆமேன். ஆமேன். இந்த கிருபைக்காக கர்த்தரிடத்தில் கெஞ்சுங்கள், கிருபை இறங்கட்டும். ஆமேன். அல்லேலூயா. பாவம் பெருகி பெருக வருகிற இடத்துல கர்த்தருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. பாவியின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பாவத்தை இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்குகிறாய். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அன்று பாவம் செய்து விட்டு வந்தால் அவனுக்கு மரணம்தான் உடனே. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இந்த மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு ஏற்றுக்கொண்டு விடுதலையை தருகிறார். ஆகையினாலே தைரியமாய் அவரிடத்தில் போகலாம். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் ஜெபம் பண்ணலாம்.
ஆமென். கர்த்தாவே, எல்லாம் முழங்காலில் இருக்கக்கூடியவர்கள் முழங்காலில் நின்று, கர்த்தாவே இந்த கிருபை எனக்கு அளவில்லாமல் தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. கிருபையின் மேல் கிருபையை தருகிறவர், அநாதி கிருபை, விலகாத கிருபை, காலைதோறும் அந்த கிருபை புதியது. ஆமென். என்னுடைய தேவன் கிருபை மிகுந்தவர், அவரிடத்தில் எங்கு பார்த்தாலும் கிருபை கிருபை. பாவம் செய்து கொண்டு வந்து இயேசுவே எனக்கு மன்னியும் என்றால் அவனை துரத்தி விட மாட்டார். அவன் மேல் கிருபையாய் இறங்கி அவனுக்கு மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன். ஆகையினால தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோ. ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். உங்களுக்கு ஒரு பலவீனமா? சிலர் எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்லிடுவாங்க. சிலருக்கு எதுக்கெடுத்துக்காலும் கோபம் வந்துடும். சிலருக்கு எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆத்திர குணம். இதெல்லாம் வந்துடுதா? நீங்கள் உங்களுடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறார். பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டவர். அவர் சோதிக்கப்பட்டவர் என்றால் பாவத்திலே சோதிக்கப்படவில்லை. நான் முதல்ல சொன்னேனே, அவர் பாவம் செய்யவில்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் பாவ சோதனை வரவும் இல்லை. அவர் பாவம் இல்லாத பரிசுத்தர். நம்ம போல சோதிக்கப்பட்டவர், பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர். அவர் சோதிக்கப்பட்டார் தான். பல காரியங்களை அவரிடத்துல வந்து அவரோடு எதிர்த்தார்கள், போராடினார்கள். அந்த கள்ளர்களெல்லாம் வந்து அவரை பிடிச்சு கொண்டு போனாங்க. அந்த நேரத்தில் அவர் ஒன்றும் செய்யவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவமில்லாத பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதாதா? தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷ அன்புக்காக ஏங்குகிறீர்களா? மனுஷர் எங்கன்னா அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, என்னை தள்ளி விடுறாங்க, அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா? கவலையே படாதங்க. இந்த பிரதான ஆசாரியரிடத்திலிருந்து வருகிற கிருபையை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். கிருபை மட்டும் போதும், கிருபை மட்டும் போதும். தேவனுடைய பிள்ளையே, உடைய கிருபையை மட்டும் இழந்து போய்விடாதே, உடைய கிருபையை நீர் விட்டு விடாதே. ஹல்லேலூயா. உன்னை பெரிதாக எண்ணிக்கொள்ளாதே. நீ தான் பெரிய பரிசுத்தவாட்டி, என்னை போல யார் உண்டு என்று நினைக்காதே. நீ ஒன்றுமில்லை. அவள் கிருபை உனக்கு இல்லாவிட்டால் நீ ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கிருபையை பற்றிக்கொள், கிருபையை அடைந்து கொள், கிருபையை சார்ந்து கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையை பற்றி இறுக பிடித்து கொள்ளுங்கள். தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர்ந்து கிருபையை பற்றி கொள்ள கடவோ. அவர் முழுவதும் கிருபை மிகுந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல் கிருபை உள்ளவர்கள், இரக்கமுள்ளவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர் நமக்கு போதாதா? இயேசு நமக்கு போதாதா? இயேசு நமக்கு போதாதா? இயேசு போதுமே. ஆமென், ஹல்லேலூயா. அவரை என்னெல்லாம் எத்தனை என்று சொன்னார்கள்? பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள். ஆமென். என்னெல்லாம் அவரை குற்றமாக பேசினார்கள். அவர் எந்த வார்த்தையும் எதிர்த்து பேசவில்லையே. பாவமில்லாதவராயிருந்த பிரதான ஆசாரியராய் நமக்கு இன்றைக்கும் இருக்கிறார். அந்த கிருபை உனக்கு போதாதா? அந்த தேவ கிருபையை தள்ளிவிடாதே. அந்த கிருபையை தள்ளிவிட்டு உன் சுய முயற்சியில் ஓடாதே. உன் இஷ்டப்படி செய்வதற்கு உன்னை ஒப்பு கொடுக்காதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் ஏன் பாடு சகிக்கக்கூடாது? ஏன் பொய்யான வார்த்தையை சகிக்கக்கூடாது? ஏன் துக்கத்தை அடையக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, உடைய கிருபை எனக்கு போதும்ப்பா, இந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, கிருபை வேணாம்ப்பா, கிருபை வேணும்ப்பா, கிருபை வேணும். காலைதோறும் இந்த கிருபை புதியதாக இருக்கிறதே. அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய கிருபையை தேட முடிகிறதா உனக்கு? இல்லாவிட்டால் உன்னுடைய கிருபையை எப்படி நீ அனுபவிப்பாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபத்தை விட்டு விட்டாயா? அதிகாலை ஜெபத்தை விட்டு விட்டாயா? கிருபையை நீ அடைய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமாலா ஹஷமாராவ் நீதான மாரியா துலை கிரைஸ்தியால தரிமினோ. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலக்காமலும் இருப்பேன் என்று சொன்னீரே. சோத்திரம், 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 சோத்திரம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னீரே அப்பா.
சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இறங்குமாப்பா, இறங்கும். இந்த பிள்ளைகள் மேல் விட கிருபை பொழிந்து விடும். அனாதி கிருபை, அனாதி கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. பூர்வ கிருபை எனக்கு வேணும்ப்பா. ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனம், சரீரத்தில் கஷ்டம், சரீரத்தில் பாடுகள், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறாரே. ஒன்றில் சுகம் தருவார், இல்லாவிட்டால் கிருபை போதும் என்று சொல்லுவார். பலவீனத்திலே கிருபையை தருவார், கிருபையை தருவார். சுகத்தையும் தருவார், சுகம் தருகிறவர்களுக்கு சுகத்தை தருவார். பலவீனமாக இருக்கிறதோ சங்கடப்படாதே, கவலைப்படாதே. சுகத்தை தருவார், சுகத்தை தருவார். இல்லாவிட்டால் கிருபையை தருவார். Mercy laduna hima kaduni hisalia lazini sharabo bailia rabori mikasi smiling bloshan haduna listen I rose right rabolia. சாத்தானை ஜெயித்த தேவன் உன்னோடு இருக்கிறாரே, சத்துருவை ஜெயித்த தேவன் உன்னோடு இருக்கிறாரே. நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? He loves you now. சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போட்டவர், கல்வாரி சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கி போட்ட தேவன். அவருடைய கிருபை உனக்கு போதும், அவருடைய கிருபை உனக்கு போதும். Glory, 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 glory. Hi me soul is hiding the little akamaraya. Re shine out, lazana shining hello. Rizna shakama. Hima kalasi. Mosi laduna malia rago masia. Praise ye the Lord, praise ye the Lord, praise ye the Lord. Oh, wonderful Lord, wonderful Lord. Hallelujah, hallelujah. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா உத்தமன், சன்மார்க்கன். ஆமென். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவன். ஹalleluya, ஹalleluya. அந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிடஹமாலஸ் அமோசின ஷகனா தியால கபோ ரிபாஸ் பீரா துலா டைகானா ஹைடி லஸ்னாஷா லிஸ்னாஷா கோரி மாசியா லௌதியா. ஹalleluya. கிருபை பெரியதப்பா. உங்கள் கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, போதும்ப்பா. கிருபையை விட இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் ஆண்டவரே? ஏசப்பா, கிருபை போதும். நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவேன் என்று. இந்த கிருபை நித்தியமாக இருக்கிறது, அதோடு கூட இறக்கமும் இருக்கிறது அப்பா. இந்த இறக்கமும் கிருபையும் கலந்து எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாங்கள் அனுபவித்து கொண்டிருந்தால் அது எவ்வளோ விலையேறப்பட்டது, எவ்வளோ பாக்கியமானது, எவ்வளோ மேன்மையானது, எவ்வளோ ஆச்சரியமானது, எவ்வளோ அதிசயமானது. அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். தைரியமாய் நாங்கள் கிருபாசன தண்டையிலே வருகிறோம். ஹalleluya. கிருபை இரக்கம் நிறைந்தவோ கிருபாசனமா தோன்றிடுதே. தருணமேதும் என்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. கல்வாரி நன்று பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வாழியுதே. என்ன என் பாக்கியமேதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வாழியுதே. என்ன என் பாக்கியமேதே. கல்வாரி நின்று பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வாழியுதே. என்ன என் பாக்கியமேதே. ஆமென். என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வாழியுதே. என்ன என் பாக்கியமேதே. ஆமென். ஹalleluya. இந்த விலையேற பெற்ற கர்த்தருடைய கிருபைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. இந்த கிருபையை அனுபவிக்கும் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். மகா தேவனுடைய கிருபையை அனுபவிக்க தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை தந்தபடினால், இந்த வழியை திறந்து தந்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கிருபையை நினைச்சு ஏன் துதிக்கக்கூடாது?
துதிக்க துதிக்க கிருபை பெருகுமே. ஹல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம் தான் சொல்ல முடியுமா? கர்த்தர் அப்படி குறைஞ்சு போயிட்டாரா? ஏன் கர்த்தரை துதிக்க கூடாது? ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். கல்வாரி சிலுவையிலே அந்த கிருபை நமக்கு வெளிப்பட்டபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இரக்கங்கள் மகா பெரியது, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மரண பரியந்தம் இந்த கிருபை நம்மை நடத்துகிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தருடைய வருகை பரியந்தமும் இந்த கிருபை நம்மோடு கூட இருக்கிறது, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த யுத்தங்களை ஓய பண்ணும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். அவர் சொன்ன அடையாளங்களில் ஒன்று யுத்தம், அடுத்தது கொள்ளை நோய், அப்புறம் பஞ்சம். இதெல்லாம் இந்த பூமியில் வரப்போகிறது. ஏன்னா அவ்வளோ பாவம் பெருகிவிட்டது. அதனால் தேவனுடைய கோபம் இந்த பூமியில் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையினால் நாம் கிருபையை விட்டுவிடக்கூடாது. கிருபையை பற்றி கொள்ளுவோம். கிருபை போதும், கிருபை போதும் என்று கிருபையே பற்றி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. யுத்தங்களை கர்த்தர் நிறுத்தி ஒரு சமாதானத்தை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தை தாரும். பூமியில சமாதானத்தை தரும்படியாக தானே இந்த பூமியில நீர் பிறந்தீர் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். வேண்டாம்ப்பா கலகம், வேண்டாம்ப்பா குழப்பம், வேண்டாம்ப்பா சண்டைகள் வேண்டாம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தை தருகிற தேவனே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய வருகை நாள் நெருங்கி விட்டபடினாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்மையும் சபை அனைத்தையும் பரிசுத்தவான்கள் அனைவரையும் ஆயத்தம் பண்ணும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாமும் கர்த்தருடைய வருகைக்காக எப்போதும் எதிர்நோக்கி ஆயத்தமாய் ஆவலாய் காத்திருக்க கிருபையும் தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடும் துதிக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனை கிருபையாக எங்களுக்கு தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் இந்த கடைசி நேரம் வரைக்கும் இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடினாலே நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். இன்னும் கரத்தை நிழலை மூடி மறைத்து கொள்ளும். பங்கெடுத்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆன்லைனில் பங்கெடுத்தவர்களை நீர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய வார்த்தைகளும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். விசேஷமாக கிருபையை தாராண்டு, கிருபையின் மேல் கிருபையை தார், பூரண கிருபையை தார். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று எழுதியிருக்கிறதே அப்பா. இந்த பூரண கிருபையும் தேவன் தந்து விடும்படி ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைத போலாகிறது. ஆமென்.